भावगुन्दनवतीं तेजोमयीं नैष्टिकीं स्निग्धापाङ्गविलोकिनीं भगवतीं मन्दस्मितश्रीमुखीं वात्सल्यामृतवर्षिणीं सुमधुरं सङ्कीर्तनालापिनीं श्यामाङ्गीं मधुसिक्तसूक्तिम् अमृतानन्दात्मिकामीश्वरीं अमृतेश्वरी नमः. பத்திரகாளியம்மன் கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை ஒட்டி பல்வேறு விழாக்கள் நடைபெற்று வருகிறது. சாதாரணமாக கும்பாபிஷேகத்துக்கு வர வேண்டும் என்று தான் நினைத்தேன். பல்வேறு காரணங்கள், தவிர்க்க முடியாத பயணங்கள் இருந்ததால் வர முடியாமல் போய்விட்டது. என்றாலும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஒருவேளை கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாவிட்டால் என்றாலும் நான் 2வது நாளாக 3வது வந்து அவசியம் நான் விழாவில் கலந்து கொள்வேன். கண்டிப்பாக ஏதாவது நாள் என்றளவு மக்களுக்கு சில விஷயங்கள் எடுத்து சொல்ல முயற்சிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அதுபடி அம்மாவுடைய அருளால் இங்கே வர வேண்டியிருந்தது. ஒரு சின்ன இடம் என்றாலும் உங்களுடைய ஒத்துழைப்பு ஒற்றுமை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ஒரு சின்ன தீப்பொறி ஒரு காட்டையே எரித்துவிடும் என்று சொல்கிறார்கள். சிறு துளி மழை வெள்ளம் தான் பெரிய ஆறாக மாறுகிறது. ஒரு சின்ன முயற்சி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு ஆலமரத்தோட விதை என்னது, ஆலமரத்து விதை பார்த்துருக்கீங்களா? ஆலமரத்து விதை சின்னதுதான். அந்த சின்னஞ்சிறு விதைக்குள்ளே பெரிய ஆலமரம் ஏற்படுகிறது. அதே போல உங்களுடைய முயற்சி, இறைவனுடைய அருள், ஒருவரில் திருவருள் இருப்பதால் தான் உங்களால் இவ்வளவு முடிகிறது. இதை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். ஆன்மீக விஷயங்கள் நடக்க வேண்டும். பொதுவாக நாம் கோவில் வழிபாடு என்பது நம்மை இறைவனிடத்தில் கொண்டு சேர்ப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ஏன்னா 10க்கு 10 ரூம் இருக்குல்ல, 20 10 ரூம் இருக்கு. கூட போனால் ஒரு 50 பேர் வீட்டில் நிற்கலாம். ஒரு 1000 பேர், 100 பேர், 200 பேர், 300 பேர் நின்று வழிபாடு இருந்தோ வழிபாடு பண்றதுக்கு கோவில் தான் ஏற்ற இடம். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் கோவில் கட்டி வைத்தார்கள். கோவில்கள் கட்டி வைப்பது என்பது நாம் கோவில் வழிபாட்டிலே முடங்கி விடுவதற்காக அல்ல. நான் சின்ன வயசுல இருந்து சாகர வரைக்கும் கோயிலே படத்து கிடக்கணும்னு அர்த்தம் இல்லை. கோவில் வழிபாடு என்பது தத்துவங்களை தெரிந்து கொள்வதற்கு தான். கோவில் வழிபாடு என்பது கோயிலே முடங்கி கிடப்பதில்ல, தத்துவங்களை தெரிந்து கொள்வதற்கான. ஒரு பையன் பள்ளிக்கூடம் போறான், LKG போய் சேர்றான், +2 வரைக்கும் படிக்கிறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பள்ளிக்கூடத்துல இருந்தா என்ன அர்த்தம்? பள்ளிக்கூடத்தில் வச்சுருவாங்களாம்ல, எனக்கு ரொம்ப டீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. 1ஆம் கிளாஸ் LKG படிக்கிறப்ப LKG டீச்சரை நீ நல்லா பார்த்துக்கிறாங்க, பிடிச்சிருக்குன்னா UKG போக வேண்டாம் விடுவோமா? பெற்றோர் விடுவோமா இல்லை டீச்சர் தான் விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்போ நம்முடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிதாக வேண்டும். நம்ம சாதாரண என்ன சொல்றாங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானிற்கு வாய் கோபுர வாசல் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு. சாதாரணமாக அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட சத்குரு மாதா அமிர்தானந்தமே என்ன சொல்றாங்கன்னா, சிருஷ்டியும் சிருஷ்டாவும் 2 அல்ல, படைப்பும் படைத்தவனும் 2 அல்ல. படைப்பு தான் படைத்தவனாக மாறி இருக்கிறது. படைத்தவன் தான் படைப்பாக மாறி இருக்கிற. படைத்தவனா யாரு? கடவுள். இந்த கடவுளும் படைப்பு. நமது இந்து மதம் தான். வேற உலகத்தில் எந்த மதமும் இறைவனும் நாமும் ஒன்று என்று சொல்லவில்லை. நம்முடைய இந்து மதம் மட்டும்தான் இறைவனும் நாம் என்று மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவன் நிறைந்திருக்கிறான் என்று சொல்கிறது. அதனாலதான் என்ன சொல்றான், தூணிலும் இருப்பான், சொல்லுங்க, துரும்பிலும் இருப்பான். அதுதான் தன்னுடைய அர்த்தம். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அதை சொல்றதுதான் பாருங்க. அந்த தூண்ல இப்ப நமக்கு பக்தர் பிரகலாதனுக்கு அந்த தூண்ல இறைவன் இருக்கிறார், அந்த ஹரி இருக்கிறார், அந்த நாராயணன் இருக்கிறார் என்று நம்பிக்கை இருந்துச்சு. நமக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. நமக்கு என்ன இருக்கு, கடவுள் கோவில்ல தான் இருக்காரு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன சாமி, கோயிலுக்கு சாமி உங்களை கூப்பிட்டா இப்படி கோயிலை பத்தி சொல்லியிருக்கீங்கன்னா தெரிந்து கொள்வதற்கா. ஏன்னா கோவில் இதை வைத்துதான் நீங்க முன்னேறணும். உங்களை வீட்டுல ஒருத்தவங்க நான் தனித்தனியா சொல்ல முடியாது. இதான் தத்துவம், நம்ம இந்து மத தத்துவம், நீங்க நம்மள ஒண்ணு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. கோவில் வழிபாட்டுல தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இறைவனும் நாமும் வேறல்ல, இறைவன் தான் இத்தனையாக மாறி இருக்கிறார். எப்படி புரிந்துக்கலாம்? இந்து மதத்துல என்ன சொல்றாங்க, ஏக இறைவன் என்பது நம்முடைய கோட்பாடு. பலர் சொல்றான் இந்து மதத்துல நிறைய கடவுள் இருக்கு, கிறிஸ்தவ மதத்துல ஒரே ஒரு கிறிஸ்தா இருக்காரு, முஸ்லிம் இஸ்லாம்ல ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு, இந்து மதத்துல எத்தனை பேர் இருக்காங்க? அப்படி கிடையாது. இந்து மதத்திலும் ஒரே கடவுள் தான், ஒரே பரம்பொருள் தான், ஒரே பரமாத்மா தான். அது பல்வேறு வடிவங்களாக மாறி இருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ரிஷிகள் சொல்றாங்க, ஏகம் சத் விப்ர பகுதா வதந்தி. ஏகம்னா ஒண்ணு, எல்லாருக்கும் தெரியும்.
சத்னா மெய்ப்பொருள். ஏகம் சத் விப்ர பகுதா வதந்தி. அம்மா நீங்க பேசுறேன்னா வீட்டுல உட்காந்து பேசலாம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அம்மா கவனிங்க, உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். ஏகம் சத் விப்ர பகுதா வதந்தி. மெய்ப்பொருள் ஒருவரே. நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிறாம எப்பயும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. கடவுள் ஒருத்தர் தான். எவரும் கேட்டாலும் சொல்லுங்க, எங்க கடவுளே ஒருத்தர் தான். ஏகம் சத் விப்ர பகுதா வதந்தி. எப்படி புரிந்து கொள்வது? எல்லாரும் நகை போட்டிருக்கீங்க, எல்லாரும் ஒரே டிசைன்ல நகை போட்டிருக்கீங்க, அதுல கம்மல் போட்டிருக்கீங்க, செயின் போட்டிருக்கீங்க, கொலுசு போட்டிருக்கீங்க, என்னமா நகையெல்லாம் போட்டிருக்கீங்க. எல்லாத்துக்கும் மூலப்பொருள் என்னது? என்னது? தங்கம். எல்லாத்துக்கும் என்னது மூலப்பொருள்? தங்கம். அப்ப இறைவன்றது ஒரே ஆள் தான், பரமாத்மா தான். அவர் என்னது? பல்வேறு வடிவங்களாக மாறி இருக்கிறார். நம்ம பத்ரகாளின்னு சொல்றோம், தேவின்னு சொல்றோம், சாஸ்திரான்னு சொல்றோம், முருகன் சொல்றோம், விநாயகர் சொல்றோம், நீ எத்தனையோ 33 கோடி தேவதைகளுடைய பேரையும் சொல்றோம். அத்தனையும் பேரு வேற வேற தான். இதை விட இந்த தங்கத்தை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிறாட்டி இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரே மாவு தான், அதுல ஆப்பம் சொல்றோம், இட்லி சொல்றோம், தோசை சொல்றோம், என்னென்னலாம் அந்த அரிசி வச்சு மாவு உண்டாக்கி என்னென்னலாம் செய்யறோம். இப்ப மூலப்பொருள் என்ன இருக்கு? அரிசி தான். அப்போ இறைவன் ஒருத்தர் தான், அவர் பல்வேறு வடிவங்களாக மாறி இருக்காரு. யாரு கேட்டாலும் சொல்லுங்க, எங்க ஏக இறைவன் என்பது நம்முடைய கோட்பாடு தான், வேற யாரோட கோட்பாடும் கிடையாது. இந்து மதம் ஒரு பல்கலைக்கழகம் போல. இந்து மத சாதாரண பள்ளிக்கூடம் ஒரு காலேஜ்லாம் கிடையாது, ஒரு பல்கலைக்கழகம் போல. நமக்கு நம்முடைய பாரத நாட்டை பற்றியும் பாரத பண்பாட்டை பற்றியும் கடவுளை பற்றியும் எவ்வளவு நமக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியதில்லை. யாரும் நமக்கு கிளாஸ், நமக்கே நம்மகிட்டே அவ்வளவு புஸ்தகம் இருக்கு. பிரஸ்தான திரைகள் என்று 3 வகையான புஸ்தகம் சொல்றாங்க. என்ன சொல்றது? பகவத்கீதை, உபனிஷத்து, இதெல்லாம் வந்து பிரஸ்தான திரையத்தில் கூட 3 வகையான புஸ்தகம். பிரம்மசூத்திரம், அந்த பகவத்கீதையில கூட 700 ஸ்லோகத்தை நம்ம படிச்சாலே வாழ்க்கையில ரொம்ப சிம்பிளா இருக்கு. நம்ம அம்மா சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, சத்குரு மாதா அமிர்தானந்தமே தேவி சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, நான் கடவுள் அம்மா என்னைக்கு சொன்னது. எல்லாரும் அம்மாவை கடவுளை வழிபடுறாங்க, அவங்க நான் கடவுள் சொல்றேன், என்ற மக்கள் தான் கடவுள் அப்படி சொல்றாங்க. ஏன்னா என்னுடைய எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை, எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நான் உங்களில் தரிசிக்கிறேன். அப்போ இறைவனை ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதாரம் அறிகிறார், அன்பே சிவமாவதாரம் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்புதான் இறைவன். நம்ம ஒருத்தருடைய செலுத்தக்கூடிய அன்புதான் இறைவன். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கிறோமோ அப்போதுதான் நம் இறைவனுடைய குழந்தைகள் ஆகிறோம். நான் பெரிய பக்தன், ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேச மாட்டேன், எதிர்த்து வீட்டுக்காரங்களோட பேச மாட்டேன், இந்த வீட்டுக்காரங்களோட பேச மாட்டேன். அவன் எப்படி பக்தன் ஆவான்? பக்தன் என்பவன் எல்லோரிடத்தும் அன்பு செலுத்துவான். நீ நல்லா சொல்லலாம், பக்தனுக்கு பராதியே கிடையாது. ஒருத்தர் உண்மையான பக்தனா பராதி இருக்காது, யாரை பத்தி குறை சொல்ல மாட்டான், எவனையும் குறை சொல்லாதவன் தான் உண்மையான பக்தன். ஏன்னா பக்தனுக்கு பக்தி மட்டும் தான், பக்தனுக்கு பக்தி மட்டும் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவன் ஒருவரே. அவர் ஏற்கனவே இறைவன் ஒருத்தன் சொன்னது நான் பல உதாரணம், 2 வகை உதாரணம் சொன்னேன். ஒன்று தங்கம் சொன்னேன், 2வது உணவுப் பொருள் சொன்னேன். இன்னும் கூட எளிமையா சொல்லணும்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 குடத்துல தண்ணி வச்சிருக்கீங்க, 10ல ஒரு 100 குடம் நிறைய தண்ணி வச்சிருக்கீங்க. மத்தியானம் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கும் போது என்ன தெரியுது பாக்குறீங்க. அப்ப குடத்துல என்ன தெரியும்? குடத்துக்குள்ள என்ன தெரியும்? தண்ணிக்குள்ள என்ன தெரியும்? தண்ணிக்குள்ள பார்த்தா, வெயில் அடிக்கும் போது பார்த்தா சூரியன் தெரியும், தெரியுமா? 100 குடத்துல என்ன தெரியும்? 100 சூரியன் தெரியும். ஒளி தெரிஞ்சிடக்கூடாது, 100 சூரியன் தெரியும். 100 குடத்துல 100 சூரியன் தெரியுதுன்னா எத்தனை சூரியன் இருக்கு? ஒரு சூரியன் தான் இருக்கு. அப்போ பரமாத்மா ஒருத்தர் தான், இறைவன் ஒருத்தர் தான், அவர் எல்லாமாக நிறைந்திருக்கிறார். இப்ப தூணுக்குள்ள அவர் மறைஞ்சிருக்கார், நமக்குள்ள வெளிப்படுத்துகிறார். கரண்ட் ஒண்ணுதான், நல்ல நிறைய சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா இறைவனை இந்த மதத்துல தத்துவங்களுக்கு இப்ப பஞ்சமே கிடையாது, உதாரணத்துக்கு பஞ்சம் கிடையாது. கரண்ட் ஒண்ணுதான். இந்த சீரியல் செட்ல மினுக்கு எரியுது, பெரிய பவர் லைட்ல பெருசா எரியுது, ரொம்ப பெரிய லைட்ல அதிகமா எரியுது. அதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன இருக்கு? கரண்ட் தான் இருக்கு. அப்போ இறைவன் ஒருவர் தான், அவர் பல்வேறு வடிவமாக மாறி இருக்கார். யாரு கேட்டாலும் சொல்ல தெரியணும், முடிக்க கூடாது. உங்கல எத்தனை சாமி இருக்கு, எங்கல எத்தனை ஒரு சாமி தான் இருக்கு அப்படின்னு யாரு கேட்டாலும் முடிக்க கூடாது. எங்கேயும் இத்தனை சாமி கிடையாது, எங்கேயும் பரமாத்மா ஒருத்தர் தான், அவரே எத்தனை வடிவங்களாக இருக்கிறார். இன்னும் விவரமா சொல்லணும், உங்களுக்கு எத்தனை வகையில ஏதாவது ஒண்ணு உங்க தலையில ஏற்றம், அதுக்காண்டி சொல்றேன். அதாவது ஒரே ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு பெண் என்ன செய்யறார்? தன் தாய்க்கும் தந்தைக்கும் மகளாக இருக்கிறார், கணவனுக்கு மனைவியாக இருக்கிறார், குழந்தைக்கு தாயாக இருக்கிறார், அக்கா பையனுக்கு சித்தியாக இருக்கிறார், அண்ணன் பையனுக்கு அத்தையாக இருக்கிறார், தன்னுடைய கணவனுடைய சகோதரிக்கு நாத்தனாராக இருக்கிறார். எல்லாம் ஒரே பெண்ணு தானே இல்லையா?
ஒரு பெண்ணு தானே இத்தனையாக மாறிக்கிறார். அதே போல ஒரு பண்டிகை இத்தனையாக மாறும்போது ஒரு கடவுள், ஒரு பரமாத்மா இத்தனை தத்துவமாக மாறியிருக்கிறார் என்பதுல நமக்கு ஐயம் கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து இறைவன் தான் பேசிக், கடவுள் தான் பேசிக். கடவுளை வச்சுதான் எல்லாமே. இந்த காலத்துல இருக்க மாதிரி சினிமா தியேட்டர், மாலு அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. கோவில்கள் மட்டும்தான் பழைய காலத்துல இருந்துச்சு. மன்னர்கள்லாம் என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய கோவில்கள்லாம் கட்டி போட்டாங்க. கோவில்கள்லாம் கட்டி போட்டு அதுலதான் கலைகள்லாம் வளர்த்தாங்க. காமனா அதான், வேற ஒரு காலம் கிடையாது. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணோம்னா அந்த காலத்துல கிடையாது. கோவில் மட்டும்தான், எல்லா சமாதானமும் கோவில்ல தான் நடக்குது. கலைகள், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாமே கோவில்கள் தான் நடக்கும். அப்போ நம்முடைய வழிபாடு இறைவனை அடைவதாக இருக்க வேண்டும். கோவிலிலே தங்கி கிடக்கூடாது. நல்ல ஒரு சாஸ்திரம் சொல்லுவாங்க, கோவில்களில் பிறக்கலாம், கோவில்களில் இறக்கக்கூடாது. அவ ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறது நல்லதான். 25 வயசு வரைக்கும் குழந்தையா இருக்கக்கூடாது. நீங்கள் கோவில் வழிபாடு பண்ண வேண்டும். அதோட அர்ச்சனை, ஜபம், தியானம் பண்ண வேண்டும். நல்ல ஒரு இஷ்ட தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தை தினந்தோறும் ஒரு 100-108 தடவையாவது சொல்லணும். முருகனா இருந்த ஓம் சரவணம் பவாய நம, சிவனா இருந்த ஓம் சிவாய நம, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் சக்தி, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பிடிச்ச சாமி, அதை வந்து நீங்க விடைவிடாமல் சொல்லணும். எந்த கோவிலுக்கு வந்தாலும் சரி, ஒரே ஒரு கடவுளை தான் வழிபட வேண்டும். அது எந்த சாமியா இருந்தாலும் பரவாயில்ல. நமக்குலாம் என்ன பிரச்சனைனா, நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் பக்தி இருக்கு. சிலர் என்ன நினைக்கிறான், இந்த சாமி விட்டுட்டு அந்த சாமிகிட்ட போனா நிறைய கிடைக்குமா. இங்க ஒருத்தர் சொல்றான், நீ சிவனை கும்பிடுறியா, சிவனை கும்பிடாத, சிவன் வந்து சுடுகாட்டுல இருக்காரு, அவர் உடனே மொட்டை அடித்து சுடுகாட்டுக்கு தள்ளி விட்டுவார், நீ நாராயணனை கூப்பிடு, திருப்பதிக்கு போ. ஏகப்பட்டவர், அவர் பேங்க் மாதிரி அக்கௌண்ட் வச்சிருக்காரு, நிறைய பிளாக் பண்ணி வச்சிருக்காரு, உனக்கு கொடுப்பாரு. அப்படி அல்ல, எல்லா இறைவனும் ஒன்றுதான். நீ எவ்வாறு வழிபடுகிறாயோ அவனை அனுசரிச்சுதான் உனக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கிறது. எவனொருவன் இறைவன் ஏதாவது மனிதனுடைய முயற்சிக்கு ஏற்றவாறுதான் இறைவனுடைய அருள் கிடைக்குது. கடவுளுக்குள்ள வித்தியாசம் கிடையாது, கடவுளுக்குள்ள சண்டை கிடையாது. இந்த சாமியை கூப்பிட்டா அந்த சாமி சண்டைக்கு வர மாட்டாரு, அந்த சாமி கூப்பிட்டா இந்த சாமி சண்டைக்கு வர மாட்டாரு. வேற நம்மளால சொல்றாங்க, இந்த சபையில இருந்து அடுத்த சபைக்கு போக கூடாது, எந்த கோஷ்டியில இருந்து ப்ராடக்ட் போக கூடாது, ஆர்சில இருந்து போக கூடாது. நல்ல ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டு ஒரு நகைச்சுவைக்காண்டி சொல்றேன். நம்முடைய ராமகிருஷ்ண மடத்துல ஒரு இதுல என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ராமகிருஷ்ண மடத்துல நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க. ஸ்கூல் நடத்தும் போது அந்த பள்ளிக்கூடத்துல ஆர்சி, அதாவது ஆர்சி கிறிஸ்தவர்கள் வந்து பூரா நம்ம ஸ்கூல்ல வந்து சேர்க்கிறாங்க. அதே மாதிரி தனியா சிஎஸ்ஐ பெந்தகோஸ்தே வந்து ஸ்கூல் வச்சிருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆர்சி கிறிஸ்தவ மாணவர்கள் போக மாட்டாங்க, இந்து பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க. ஏன்னு கேட்டா, ஆர்சி பள்ளி மாணவர்களை வந்து பெந்தகோஸ்தே பள்ளிக்கூடத்தை சேர்த்தா அவங்களுக்கு பெந்தகோஸ்தே வாங்கிடுவாங்க. சரிங்களா, நம்ம யாரையும் நம்ம மதமான மாற்றோம். அப்ப கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, நம்ம இந்துக்களை வந்து கேட்கறாங்க. நம்ம அம்மாவுக்கு வந்து கேரளாவில் ஒரு 40 ஸ்கூல் இருக்கு, 40ல 60 ஸ்கூல் இருக்கு. 60 ஸ்கூல்ல முஸ்லீம்கள் வைக்கக்கூடிய பகுதியில் நமக்கு ஸ்கூல் வச்சிருக்கோம். இந்த மலப்புரம் ஜில்லான்ற இடத்துல முஸ்லீம்கள் அதிகமாக வைக்கக்கூடிய பகுதி, இதனால நம்மளும் ஸ்கூல் வச்சிருக்கோம். அங்க வந்து நிறைய முஸ்லீம் மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்க நம்ம இந்து மத தத்துவம் தான் சொல்லித்தரோம். நம்ம இந்து மத தத்துவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணணும். எந்த சாமிக்குள்ளேயும் வேறுபாடு கிடையாது, ஒரே சாமி தான் வழிபடணும். எங்க ஒரு கோயிலுக்கு வேணாலும் போய்க்குங்க. நீங்க முருக பக்தரா இருக்கீங்களா, தெய்வத்தை வரீங்களா, அந்த முருகனுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வமும் அந்த தேவிக்குள்ள இருக்க தெய்வமும் ஒன்றுதான். தெய்வீக சக்தி ஒன்று நினைச்சு அந்த முருகனையே நீங்க தேவியில தரிசனம் பண்ணலாம். நீங்க தெய்வ பக்தரா எங்க போனாலும் அவன் பாடுபட்டாதான் படைக்க முடியும். ஒண்ணு ஏமாத்தியெல்லாம் கொடுத்த காசு இருக்காது. எங்க போனாலும் நம்ம உழைக்க வேண்டும், இறைவனுடைய அருளை பெற வேண்டும். அதுக்கு தக்க நமக்கு அருள் கிடைக்கும். அதனால இங்க இருந்து அங்க போலாம். ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால நமக்கு குழப்பம் இருக்கிறதுனால என்ன செய்யறோம், இந்த மதத்தை விட்டு அந்த மதத்துக்கு போனா ஏதாவது கிடைக்குமா நினைக்கிறோம். நம்முடைய நோக்கம் தான், நம்ம ஏதாவது நாம் சரியாக இருந்தால் நம்முடைய தத்துவத்தை நாம் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தோம் என்றால் நமக்கு ஒரு குழப்பம் வராது. தத்துவத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போ ஏற்கனவே சொன்ன இஷ்ட தெய்வ வழிபாடு நடந்துன்னு சொன்னேன். இது போக ஒருவனை பற்றி ஒரு அகத்தீர், ஒருவனை பற்றி ஒரு அகத்தீர் அப்படின்னா, இது ஒரு பழமொழி. என்ன ஒருவரை திருமணம் முடித்து அவருக்கு உண்மையாக வழிபாடு, அவருக்கு உண்மையாக வாழ்நாள் முழுவதும் இருப்பாய், இதுதான் ஒருவனை பற்றி ஒரு அகத்தீர். அதான் உண்மையான தத்துவம். அது கிடையாது. ரொம்ப நேரம் போடுவாங்களோ. சரி,
சொல்ல சொல்ல போடாம 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்க. அப்படியா? ஓ சரி சரி. அப்போ ஒருவனை பற்றி ஒரு அகத்திரு அப்படின்னா, அதாவது இஷ்ட தெய்வம் ஒன்றுதான். அந்த ஒரு தெய்வத்தை இடைவிடாமல் பிடித்துக் கொள்ள வேண்டும். நீங்க என்ன செய்யணும்? என்ன நினைப்பு இருந்தாலும், எந்த கோவிலுக்கு போனாலும், யாரை பார்த்தாலும், எங்கு பார்த்தாலும் உங்களுடைய முருகனே எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பதாக, நீங்க வரக்கூடிய தேவியே எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ அப்போ நம்முடைய இறைவனே எல்லாத்திலும் நிறைந்திருப்பதாக நாம் எண்ணிக்கொண்டு அந்த இஷ்ட தெய்வ வழிபாடை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். நான் சொல்ல வேண்டிய கருத்து தான் சொன்னேன். நமக்குள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும், ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். நம்முடைய அன்பும் ஒற்றுமைக்கு ஏற்பதான் இறைவனுடைய எதிரம். பக்தன் என்பவன் குறை சொல்பவன் அல்ல, பக்தன் என்பவன் எல்லோரிடத்தும் அன்பு செலுத்தக்கூடியவன். குருமார்களுடைய அவசியம் என்ன என்ற விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். சாதாரணமா அம்மாவை போடுற குருமார்களை போய் சந்திக்க போறாங்க. ஏன் அம்மாவை ஒரு நாளைக்கு இத்தனை பேர் வந்து பாக்குறதுனால ஆசிரமத்துக்கு பெருமை அப்படிலாம் கிடையாது. குருநாதர்களை சந்திக்கும் போது, அம்மாவை போன்ற சத்குருநாதர்களை சந்திக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையை வெளிக்காட்டுவார்கள். அப்படி ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அம்மாவை தரிசனம் செய்வதற்கு 2 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் வந்து நல்ல மிலிட்டரியிலே பெரிய ஆபீசர். சாதாரணமாக அம்மாவோட தரிசனம் பண்ணும்போது அம்மா பார்த்த உடனே அம்மா பிள்ளை செல்லக்குள்ள, அம்மா பிள்ளை செல்லக்குள்ள, இல்லை அவங்களுடைய குறை ஏதாவது கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, இப்போ ப்ரமோஷன் கிடைக்கல. எல்லாரும் அவங்களுடைய பக்தர்கள் கோவிலில் என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க. அம்மா அதுக்கு சில பரிகாரங்கள் சொல்லுவது பழக்கம். அப்போ சாதாரணமாக அம்மா கிட்ட பக்கத்தில் போன உடனே நாம் யாரு, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்முடைய கஷ்டம் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் வந்து அம்மாவுக்கு தெரியும். அப்போ 2 பேரும் அம்மாவை சந்திக்கிறாங்க. ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி மிலிட்டரியிலே ஒரு பெரிய ஆபீசர் அம்மாவை தரிசனம் பண்றாரு. அம்மாவோட தரிசனம் பண்ண உடனே அம்மா அவருடைய மூச்சு காற்றுல இருந்து அம்மா சொல்றாங்க, மகனே உனக்கு இதயத்தில் அடைப்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது, உன்னுடைய இதயத்துல பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ வந்து போய் டாக்டரை செக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் சாதாரண விஷயம், சுகர் சாதாரண விஷயம், பிரஷர் சாதாரண விஷயம், ஸ்டண்ட் வைக்கிற கூட சாதாரண விஷயம். ஒரு தெருவில் 10 பேருக்கு உள்ள ஏதாவது இதயத்தை குழந்தை ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. இப்ப அதெல்லாம் சாதாரண விஷயம். நான் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப அம்மா சொன்னாங்க, உன்னுடைய சுவாச கதி சரியில்லை, நீ மூச்சு விடுறது சரியில்லை, தயவு செய்து நீ மருத்துவரை பாரு. அவர் வந்து அம்மாவோட நம்பிக்கை இல்லை, ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. அப்போ அம்மா பார்த்துருக்காரு, ஏன்னா மிலிட்டரியில பெரிய ஆஃபீஸர்னால யாரும் சொல்லி வந்திருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அம்மா ஒரு மகாத்மா, சரி ஓகே, அம்மா ஆன்மீகம் தானே சொல்லணும், அம்மா நான் MBBS படிச்ச டாக்டரா, எனக்கு இதயத்தில் அடப்பு இருக்கு அடப்பு எப்படி அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னதை அவர் மைண்ட் பண்ணல. அந்த மைண்ட் பண்ணதுனால என்னாச்சுன்னா, அவர் சிறிது காலத்திலேயே அவருக்கு காற்றலாக வந்து இறந்து போயிட்டாங்க. அம்மா அவரை என்ன செய்றாங்க, அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்றாங்க. அப்போ தெய்வம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வருவதற்கு முன்னாடியே நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம். நம்ம ஒரு ஆளை ஒரு தெய்வத்தை நம்ம அம்மா சொல்லுவாங்க, ஒரு இடத்துல குளிக்கணும்னா தண்ணி வரும், 10 இடத்துல குளிக்கணும்னா எனக்கு தெரியும் மண்ணு தான் வரும். அந்த 10 இடத்துல தோன்றதை ஒரே இடத்துல தோணுனா நமக்கு தண்ணி கிடைக்கும். அதே மாதிரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, ஒரு இறைவனை வழிபட்டால் நமக்கு நன்மை கிடைக்கும். அப்ப அம்மா சொன்னதை அவரு கவனிக்கல, அதனால விளைவினது மாரடைப்பால் காலமானார். அதே சமயத்துல திருவனந்தபுரத்தை சேர்ந்த அம்மாவுடைய பக்தர், அவர் பேர் டாக்டர் சிவகுமார். அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, டாக்டர். டாக்டர் கூட சாதாரண டாக்டர் கிடையாது, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் இதய சிகிச்சை நிபுணர். அந்த இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் வந்து அம்மாவோட தரிசனத்துக்கு வராரு. அப்ப அம்மா சொல்றாங்க, மகனே உன்னுடைய சுவாசகதியும் சரியில்லை, தயவு செய்து ஸ்கேன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப ஸ்கேன் பண்ணி பாருன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, டாக்டர் அவர் என்ன சொல்றாரு, அம்மா நான் போன வாரம் தான் நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், என்னோட இதயத்துல ஒரு பிளாக் கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அம்மா சொல்றாங்க, மகனே தயவு செய்து நான் சொல்வதை கேளு, உன்னோட இதயத்துல அடைப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் அம்மாவுடைய பக்தராக இருந்ததால் அவர் என்ன செஞ்சாரு, ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காரு, இதயத்துல 4 பிளாக் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க, உழைச்சிக்கிட்டாரு. இதுதான் மகான்களை நாம் வழிபடுவதால, மகான்களை தொடர்பு கொள்வதனால அவங்களுக்கு ஒன்றும் சக்தி ஒன்றும் கூறப்போவது கிடையாது. நம்ம போய் வழிபட்டு தெய்வத்துக்கு சக்தி கொடுக்குற மாதிரி, மூர்த்திக்கு சக்தி கொடுக்குற மாதிரி மகான்கள் வழிபட்டு அப்படியே ஆற்றல்லாம் கூடாது. அம்மா தன்னை பற்றி சொல்லியிருக்காங்க, இது சூரியனை போல, ஒரு நாளும் ஆற்றல் குறையாது, இது சூரியனை போல,
டைரக்ட் கரண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளாம் வந்து இந்த மின்மினி விளக்கு மாதிரி கஷ்டப்பட்டு ஆன்மீக ஆற்றலை அடைய வேண்டும். அவங்களாம் பிறக்கும் போதே கருவிலே திருவுடையவர்கள். அந்த பிறக்கும் போதே தான் யார் எதுக்கான இந்த பூமியில வந்திருக்கோம் அப்படின்னு கருவிலே திருவுடையவர்கள். இன்றைக்கு உலகத்துல அம்மா சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவதில் பெரும்பங்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க எல்லாரும் அம்மாவை தரிசனம் செய்ய வேண்டும். இனி ஒரு விஷயம் கூட சொல்றேன். நீங்க தாய்மார்களா இருக்கீங்க, இந்த தெய்வீட சன்னதியாக இருப்பதால் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடையாவது நீங்க லலிதா சகஸ்ரநாமம் அர்ச்சனை பண்ணணும். சமீபத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களா ஒரு சங்கமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் லலிதா சகஸ்ரநாமம் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ண தெரியாட்டி பரவாயில்ல, நான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ மாசத்துக்கு ஒரு முறையோ வேணா வரேன், உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தாரேன். அந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் உள்ள அர்ச்சனை வேணா சொல்லித்தாரேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 100 மந்திரம் படிக்கலாம். அவ்வளவுதான். ஒரே நாள்ல 1000 மந்திரம் படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 100 மந்திரம் படிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்டால் நான் சொல்லித்தர தயாரி இருக்கிறேன். எந்தவித காசுலாம் நீங்க கொடுக்க வேண்டாம். சாமியார் அந்த காசு எப்பா 10 நாளைக்கு கிளாஸுக்கு ஒரு நாளைக்கு 1000 வச்சு 10,000 அப்படிங்கிறான்னு பயப்படாதீங்க. இலவசமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க தெய்வம் வழிபட்டாலே அதே ஒரு பெரிய புண்ணியம். ஏன்னா எங்களை போல சாதுக்கள்லாம் வந்து சனாதன தர்மத்தை காக்கிறதுக்கான காசு பணம் சம்பாதிக்கணும், வேற வேலை பார்த்துருக்கலாம். அதுக்கு இந்த சன்னியாச மார்க்கத்துக்கு வர வேண்டியதில்லை. இந்து தர்மத்தை காப்பதற்கும் பக்தர்களுக்கு அவருடைய சந்தேகத்தை தெளிவிப்பதற்கும் அவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்காகத்தான் சாதுக்கள் வராங்க. இனி ஒரு வேண்டுதல் சொல்றேன். கோயில் எல்லாம் நல்லா இருக்கும், வழிபடுங்க, நல்லா இருங்க. இல்லற தர்மத்தில் இருப்பதே நீங்க ஒழுங்கா இருந்து சன்னியாச தர்மத்துக்கு ஆளே இல்லை. கொஞ்சம் ஆளுகள்லாம் அனுப்பி விடுங்க. எல்லாரும் கல்யாணம் முடிச்சு பிள்ளை பத்தே இருந்தாங்க. ஆசிரமத்துல எப்படிதான் நடத்துறது? ஆசிரமத்தை கூட்டிட்டா போறது. நீங்க கல்யாணம் முடிச்சு உங்க பிள்ளைய வராட்டி பேரம் பேத்தியா விடுங்க. என்ன சாமியார் பேச கூப்பிட்டா சன்னியாசத்துக்கு ஆளை கூப்பிடுறாங்க. அப்படி ரொம்ப ஈஸி கிடையாது, கஷ்டம் தான். இருந்தாலும் நீங்க மனசு வைங்க. நீங்க மனசு வைத்தால் இப்போ தந்தை வந்து சன்னியாசம் வாங்கணும்னு ஆசைப்படுறான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. தந்தை வந்து சன்னியாசம் ஆசைப்படுறான். வீட்டுல எப்படியோ கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா தந்தை சன்னியாசம் ஆகிட்டு மகன் சன்னியாசம் ஆயிடுவான். ஏன்னா தந்தையுடைய ஆசை மகன் நிறைவேற்றுவான். மகன் நல்லாட்டி கூட பேரனாவது நிறைவேற்றுவான். நீங்க மனசுல மட்டும் நினைச்சா போதும். வந்தாலும் சரி வராட்டும் சரி. நேரா சன்னியாசமா இருக்கவன்னு அப்பா இதெல்லாம் கிடையாது. நம்முடைய தர்மத்தை காப்பதற்கு சீக்கிரம் 3 குழந்தை வச்சிருக்காங்க. ஒரு பிள்ளை மிலிட்டரிக்கு போகுது, ஒரு பிள்ளை வீட்டை பார்த்து, ஒரு பிள்ளை அவங்க மதத்துக்கு போகுது. நம்மளும் 3 குழந்தைய பத்துக்கலாம். யார் வளர்க்குறன்னு கேட்காங்க. நீங்க தான் வளர்க்கணும். 3 குழந்தைய பத்துக்கலாம். ஒரு குழந்தை நம்முடைய தர்மத்துக்காண்டி கொடுங்க. சங்கத்துக்கு போனா கூட பரவாயில்ல, தர்மத்துக்காண்டி கொடுங்க. ஒரு குழந்தைய வீட்டுக்காண்டி வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைய நாட்டுக்காண்டி கொடுங்க. கண்டிப்பா 3 பிள்ளை வந்து வளர்க்கலாம், தப்பு இல்லை. என்னாலும் அந்த காலத்துல 8, 10, 10, 12 எல்லாம் வளர்க்கலாம். வளர்க்கலாம் நம்முடைய தர்மத்துல. ஏன்னா நமக்கு இந்துக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகுது. அதனால சொல்றேன். அவன் 43% கூட்டிட்டான். இந்துக்கள் 8% குறைஞ்சிட்டாங்க. முஸ்லீம்கள் 43% கூட்டிட்டாங்க. இப்படியே ஒன்னா நிறைய அவங்க கூட்டிடுவாங்க. அப்புறம் நம்ம போட்டி போட்டு வளர்க்க வேண்டி வரும். அப்ப அதனால எல்லாரோட வேண்டுகோளாக நன்றி. எங்க போறதுல எல்லாம் சொல்றேன், சனாதன தர்மத்துக்கு ஆளே இல்லை, ரொம்ப கஷ்டத்திற்கு. அதனால எல்லாரும் கொஞ்சம் ஒரு முயற்சி பண்ணுங்க. நீங்க வராட்டி பரவாயில்ல, மனசுல இல்லை. இப்போ 500 பேர் இருக்கீங்க நம்ம சமுதாயம், நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் சன்னியாசாங்கன்னு 500 பேர் நினைச்சீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க. அது நம்முடைய சொந்த நன்மைக்காக இல்ல, உலக நன்மைக்காக. எல்லோருக்கும் இந்த பத்திரகாளி அம்மனுடைய அருள் கிடைக்க வேண்டும். நீங்க நல்ல பாதையில தான் போய்கிட்டு இருக்கீங்க. இந்த பாதையில் தொடர்ந்து சொல்ல வேண்டும், தொடர்ந்து செல்ல வேண்டும். நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் போன்ற வழிபாடுகள் வாரமுறையாக என்ற சிறப்பு வழிபாடுகள் நடக்க வேண்டும். எங்களால் முடிந்த சப்போர்ட் உதவிகளை நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதுவரை இந்த சத்சங்கத்தை செவிப்படுத்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர் பவது, சர்வேஷாம் சாந்திர் பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது, सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामया, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शान्ति शान्ति शान्तिः.